இப்போ எப்படி அமெரிக்காவில் வரியை போட்டானே, நம்ம ஊர் சாமானோட விலை அங்கே ஜாஸ்தி ஆகிடும். அது எவ்வளோ ஜாஸ்தி ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது. நமக்கு தெரியுமா? ஸோ அங்கே வரியை போடுறான், இங்கே வரியை போடுறான், இங்கே டிக்கெட் ரேட்டே தரானுங்க. நம்ம 2500 இல்லை சாரி ஒரு 25,000 சம்பளம் வாங்குறவனுக்கு அதே சம்பளம் தான். வரி போட்டதுனாலையோ கூட்டதுனாலையோ டேக்ஸ் போட்டு இந்த ரோடில் போனால் கிராஸ் பண்ணும்போது முதல்ல 100 வாங்கினா இப்போ 150 வாங்குறான். எதுக்குன்னா ரோடு போடுறதுக்கு. ரோடு அப்படியே தான் இருக்குது, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட வாங்குகிற டேக்ஸு மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இருக்கிற காசெல்லாம் பாக்கெட்டில் இருந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டருக்கே சொல்கிறேன், அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சம்பளத்தை இன்றைக்கி வச்சுருந்தான்னா இன்றைக்கி கட்டுப்படி ஆகாது. இன்றைக்கி சாப்பாடு என்ன விலை, அதுக்கு ஜிஎஸ்டி. தியேட்டருக்கு வந்தாங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் தியேட்டரில் வந்து 200 ரூபாய்க்கு கம்மியாக நம்ம வந்து ஒரு டிக்கெட் வாங்க முடியாது. அப்புறம் ஒரு கொஞ்சம் காசு செலவு பண்ணால் தான் தியேட்டர்லேருந்து வெளியே போக முடியும். குடும்பத்தோடு வந்தோம்னா ஒரு 1000 1500 ரூபாய் ஆகும். இத்தனையும் மீட் பண்ணி பார்த்தா ஒரு மாதத்தில் முக்கியமாக ஒரு பெரிய படம் வருதுன்னா ஒரு படம் மட்டும் பார்ப்பாங்க. மீதி படம் பார்க்குறதுக்கு நம்ம ஆளுங்க டேக்ஸை கட்டிவிட்டு இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிவிட்டு கையில் காசு இல்லாமல், படம் சரியில்லைன்னு சொன்னாங்க. அதாவது போக வரைக்கும் கையில் காசு இருக்காது.